இன்னைக்கு டீம் பாய்ஸோட ஒரு சின்ன டூர் போட்டிருக்கோம். அதனாலதான் எல்லாரும் கிளம்பி டீம் பாய்ஸ் அதனால ஒரே ஃபன் பண்ண போறோம். வீடியோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். மோனி குட்டி இருக்கலாம் நம்ம டீம்ல. மோனி குட்டி தான் ஓனர் இந்த காருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கார்ல ட்ரிப் போட்டிருக்கோம். சின்ன ட்ரிப் தான். சும்மா கேரளா வரைக்கும் தானே. வாங்க ஸ்டார்டிங் ப்ரோ ஏதாச்சும் பேசு மோனி. பேசு. ஃபர்ஸ்ட் டைம் கால் வெளியே போறேன்னு சொல்லு. எவ்வளவு அழுத்தம் தெரியுமா உங்களுக்காக நில்லு. சரி இப்போ கிளம்புறோம். வாங்க ஃபன் பண்ணும். சரி கார் எடுப்பா, நீ வீடியோ எடுக்க. வேற யாரு? நான் தான் சொல்லி வாங்க. என்ன எடுத்தேன்? ஹேண்ட் பிரேக் தானே. காரை பறக்க விட்டுறாத. ஆமா, அப்புறம் அந்த வீடியோல பார்த்த மாதிரி அடுத்து மிதியா தேடுது. இதுல சாவி போட்டேன். சாவி எதுல போடுறது தெரியுமா? சாவி டிக்கில போடணும். சாவியை போட்ட கிக்கர் எங்க இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட் ஃபன். மஸ்தா இல்ல போமா. அல்ல கும்பிடுங்க. அலப்பற ஸ்டார்டிங். ஆண்டி புடிங்கிருச்சு. பாட்டு பிடிக்கலாமா? கண்மணி காதல. காலையில டிஃபன் வந்து யாருமே சாப்பிடல. அதனால டீ கடையில் வந்துட்டு இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மிடில் கிளாஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கடை எதுவுமே இல்லை, வேற வழி. மிடில் கிளாஸ் பாய்ஸோட நிறைய பேருக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்னு நினைக்கிறேன். டீ வந்து 10 ரூபான்னு நினைச்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் காஃபி வந்து 10 ரூபான்னு நினைச்சோம். 15 ரூபா போட்டோம். இதுவும் துட்டு கொண்டு வரல. கார் ஓனருங்கிறதுனால விட்டாச்சு ஆளை. சரி, எல்லாம் சிறப்பாக குடிச்சாச்சா? ஏன்னா கேமராமேனுக்கு டீ வந்து குடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ்டு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஃபால்ஸ் வந்து நம்ம சேனலில் ஒரு ஃபால்ஸ் கிட்டன் ஃபால்ஸ் ஒன்று ஆல்ரெடி அப்லோட் பண்ணிப்போம் ஒரு வீடியோ. அந்த கிட்டன் ஃபால்ஸ் தான் நம்ம போக போகிறோம். இந்த கருவண்டு அங்கே கிட்டன் ஃபால்ஸை பார்க்கலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அதனால தான் தலைவரை கூப்பிட்டு போகிறோம். வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பிரியாணி கிடைக்கும். திருநெல்வேலியில முக்கியமான இப்போ ஒரு ரோட்ல நம்ம இருக்கோம். அந்த ரோடு இப்போ வரப்போகுது, உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. 2-3 படம் எடுத்துருக்காங்க. நம்மளே முந்தி போறோம் பாரு. நம்மளே முந்தி போறான். அழுத்துறா இங்க எல்லாம் தனித்தனியா கலந்து ஓடிங்களா ஓடிச்சு. செம்மையா இருக்கு போறேன். அது அபார்ட்மெண்டா? செம்மையா இருக்கலாம். ஆடு எவ்வளவு பேர் செஞ்சிருக்கான். ஆட்டுக்குலாம் செலவைக்காங்களா? பரவாயில்லையே. நம்ம ஈவினிங் வரும்போது நல்லா இருக்கும் கிளைமேட். நாங்க ஒரு பைக்ல நானும் என் நண்பனும் வரும்போது கிடாக்கறி விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. கிடாக்கறி விருந்தா? சரி நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் சாப்பிட்டோம். சரியான மொக்க. கேவலம். எதுக்குடா சாப்பிட்டோம். சாப்பிட்டது அது கிடாக்கறி மாதிரியே தெரியல. குழம்பு ரசமா இருந்துச்சு. நானும் சொன்னல சாப்பிடும் போது உன்ன எல்லாம் கூட்டு வர மாட்டோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபன் பண்றதுக்கு வேணா நீ ஒர்க் அவுட் ஆக, சாப்பிடுறதுக்கும் நீ செட் ஆக மாட்டேன். இப்ப சம்பவம் என்னன்னா வயிறு பசி ஆயிட்டு ஒரு டீ குடிச்சு ஒரு 1 மணி நேரம் ஆயிட்டு பிரியாணி கடையை நல்லா தேடிட்டு இருக்கோம். பிரியாணி கடை தேடிட்டு இருக்கோம். டைம் என்ன இப்போ? மணி 11 தான் ஆகுது. பிரியாணி இருக்குமான்னு தெரியல. நமக்கு ஏத்த மாதிரி ஒரு 20-30 பிரியாணி தான் நல்லா இருக்கும்.
மோனிஸ்க்கு ஒரு பிரியாணி போதும். எது லிமிட்? ஓனர் கரெக்டா இருக்கான் பாரு. இந்த ஓனர் மண்ணாங்கட்டி இருக்கான் பாருங்க. மொபைல்ல இந்த சார்ஜ் கூட போட முடியும். அந்த கேபிள் சார்ஜ் போட்டா பேட்டரி இறங்கும். பேட்டரி இறங்கும். சரிப்பா வேற ஒண்ணு இல்லப்பா, பயப்படாதப்பா. தோரத்தோர ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணல. சரி சரி, அழகா அழகா ஓனரை விட்டு போவோமா நம்ம? வா வா, ஒண்ணு இல்ல வா. கூகுள் மேப் பார்த்து வந்தோம். ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கோம். என்ன ரூட்னு தெரியல. இவன் தான் பாக்கு, அந்த பைக்கி தான் பாக்கு. ஐயோ ஸ்பீட் பிரேக். ஆமா டாக் பாரு, அழகா இருக்குல்ல, கியூட்டா இருக்குல்ல, தூக்கி உள்ள போட்டு கியூட்டா இருக்குல்ல. ஐயோ வெயிலு. பாட்டியம்மா கொஞ்சம் ஓரமா போனா நல்லா இருக்கும். காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுறது வரைக்கும் ஒருத்திய விடுறது இல்ல. சரி பாட்டியம்மா கோபப்படாதீங்க. ரியாக்ஷன் பத்தியா எங்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம? ஊருக்குள்ள போகுது. ஆமா ஏதோ வீட்டுக்குள்ள போகுது போல. அதே ஊருக்கு போனோம்ல, சிக்கிரம்ல கிடந்து. இது நம்ம இந்த கொலைங்கசல் ரூட் மாதிரிலாம் இருக்கு. ஆமா ஏதோ நடுவில் எல்லோ கோட்ரன்ஸ் எங்க யாரு இருக்கா? அதை எடுத்தான் போல. ரூட் கரெக்டா தானா? கரெக்டா தான் காட்டுது. ஃபால்ஸுக்கு எங்கேயும் கம்மாயில போய் காட்டிடாம கை கால் ரூட்டை பாத்துக்கோ. கை கால் நினைச்சா போதாது. ரூட்டை பாத்துக்கோ. கூகுள் மேப்ல நம்ம வீடியோ போட்ட மாதிரி தான் இருக்கும். மொட்டை மாடில இருந்து இறங்குற மாதிரி இருக்கும். கரெக்டா தான் போகுது. இந்த கூடி வந்தா ஃபால்ஸ் வருமானே? இந்த வெயிலையும் தக தகதான் மின்ற பத்தியா. பேசாம நம்ம இந்த வேலைக்கே போயிடலாம் பாத்துக்கோனே. மாசம் 25,000 உங்க அப்பாவை கொடுக்காரு. உழைக்கணும்ல, வெயில கலந்து அலையணும்ல. ஆனா அதெல்லாம் பாவன வெயில் கீழ எல்லாம் போதும். இந்த போறாருல தலைவரு. ஐயோ பாவம் ஓடுதே. இல்ல சோகம் என்னன்னா வண்டியில ஏசி இல்ல, அதனால ரொம்ப அவியுது. ஊர்னா இதான் என் ஊரு. நடுவுல கோயிலு, சுத்தி வயலு. மோனி இறங்குதியா, கொஞ்சம் தண்ணி விட்டோம். ஏன் மணி வெளியே போனா ஃபால்ஸ் வருமா? ஃபால்ஸ் வருமானு தெரியல. நிறைய ரோடு வரும்ன்ற. அந்த பச்சையாறு டேம்னு ஒரு டேம் இருக்கா தெரியலையோ? சரிமா ரைட். அவனை புடி. அந்த வீடியோ எல்லாம் தம்பி எல்லாம் டொக்கு விசில் மாதிரி இருக்காங்க. டேம் செம்மையா இருக்கு, தண்ணி ஒண்ணும் இல்லையே. பத்தியா லைட்டா ஸ்பீடு ஏத்தினா போதும், ஆக்சிலேட்டர் மீச்சா போதும், பின்னாடி இருந்து சவுண்ட் வந்துடும். தம்பி தம்பி ஸ்லோ ஸ்லோ அப்படின்றான் அந்த கருண்டு. ஏப்பா லிமிட் 40 தான் இருக்கு. பிரியாணி கடை இல்ல இப்ப கடை இல்ல இந்த லைன்ல இருக்குமா? இந்த லைன்ல அங்கதான் அங்கதான். சரி ரைட் ரைட். மாங்கா மாங்கா பறி பாரு பாரு. வீட்டுல ஆள் இல்ல, சீக்கிரம் சீக்கிரம் வா. ஐயோ ஓடி வரக்கூடாதுல இப்படி. பாத்துட்டாரே. வயிறு பசியில என்ன பண்ணனே தெரியாம மாங்காய் சாப்பிட்டாச்சு. மாங்காய் ஆட்டை போட்டு பிரியாணி கடை
தலைமை இப்போ லைசன்ஸ் இருக்கு, ஆனா உனக்கு கார் ஓட்ட தெரியாது, ஒன்னும் ஓட்ட தெரியாது. ஆனா கார் ஓட்டுவேன்ட்டு வாயில அடிக்கான். இறங்கிட்டா கொஞ்சம் நானும் இறங்கிட்டு வரல, நடந்துலாம் பாக்கேன். ஸ்டீரிங் தான் வரேன், ஸ்டீரிங் மட்டும் நல்ல கொஸ்டானா ஸ்டீர் மாத்தானா. வண்டி எப்படி ஆத்தரைசேஷன்ல போகுது பாருங்க. ஒரு வழியா வந்தாச்சு கேரளா கிட்ட. சாரிப்பா, கேரளா இல்ல, திருநெல்வேலி களக்காடு. அம்மா சூப்பரா இடம் பாரு, எப்படி இருக்கு பாரு. நமக்கு ஃபிளாட் வாங்கி போட்டுருமா? நான்லாம் எங்க வீட்டு மேல ஏறினா அந்த மலையை நான் பார்ப்பேன். வீட்டு மேல ஏறினா மலை தெரியும். இப்போ மலை கிட்டே வந்தாச்சு. மலைக்கு வந்தாச்சு. இது கூட தெரியல. இவ்வளோ பேயா இருக்கு. பேயெல்லாம் எப்படி இருக்கு பாரு. ஒரு கவனிப்பே இல்லாத மாதிரி இருக்கு பாரு. அன்னைக்கு வந்த ஸ்பாட்டு தான். ஆமா. இப்போ பச்சையாறு டேம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த பச்சையாறு டேம் இதுதான். பசங்க இங்கே தான் கூட்டு போகணும்னு சொன்னாங்க. அது விளாண்டு கிடக்காங்க. ஆனால் என்னன்னா அன்னைக்கு நாங்கள் வரும்போது ஒருத்தருமே இல்லை. நம்ம வீடியோ ட்ரெண்ட் ஆகி எல்லாரும் பார்க்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தண்ணி இங்கே வருது பாரு. வந்தாச்சு. வெயில் தான் அள்ளி கொட்டுது. அங்கே பாரு முன்னாடி எவ்வளோ பேர் போகிறாங்க. நடந்து வர முடியுமா? போலீஸ் செக்கிங் எல்லாம் இருந்துட்டு தாண்டி. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதுலாம் ஒரு ஆளுமே கிடையாது, 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். பயந்துகிட்டே இருந்தோம், நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்லை. சேஃபாக இல்லையான்னு தெரியலையாமல் இருந்தோம். ஆனால் இப்போ பாருங்க எவ்வளோ ஆளுக்கு போகிறாங்கன்ட்டு டேமு. இதுக்கப்புறம் போக முடியாது. இதுக்கப்புறம் போக முடியாது. வண்டி பைக்லாம் போகலாம், காரில் நடந்தான் போகணும். ஆனால் கம்மி தான், ரொம்ப எல்லாம் தூரம் கிடையாது. இதான் அது உள்ள என்ட்ரன்ஸ் கேட்டா பாரு. ஆமாம். அவ்வளோ இறங்கினதுனா போய் ஃபோட்டோவாக எடுத்துட்டு வரப்போம். சம்பவம் என்னன்னா தண்ணி வர செல்ஃபியை போடு. இந்த பீடை மோனி கர்ரில மோனி சரியான செம்பீடை. தண்ணி கட்டு. அந்த கடைசி இங்கே தான் குடிக்கணும் போல. கம்பு பிடிக்கணுமா? அடிச்சுட்டு போச்சு. சரி இதுலேயே குடிச்சிருவோம். சரி அதில் குளிப்போம்ல, பயமா சார். வண்டி நலல் நிப்பாட்டல. நாங்கள் நலல் இருக்கு வந்துட்டு போ. சரியா பேசணும். சங்கட்டமாகி போச்சு. சரியான சங்கட்டம். இந்த மாதிரி சங்கட்டம் ஒன்று நம்மளுக்கு தான் வந்திருக்கு. நலல் தான் நிப்பாட்டிருக்கியா? முன்னாடி வெயில் இந்த மாதிரி இருக்காது. உங்களுடைய கருத்து? எல்லாரும் மூஞ்சி சோகமாயிட்டான். ஆமாம், அப்போ என்ன அங்கே இருந்து கொஞ்சம் தூரமாக எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கு. இரு இது போலீஸுக்கெல்லாம் பயந்து கதவோட ஏடு. நம்ம காலையிலே வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஃபால்ஸை தேடி தான் போனோம். அந்த ஃபால்ஸில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பசங்க எல்லோரும் அது ஃபால்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது, அந்த இது காட்டு. இங்கே தான் குளிக்க போகிறோம். சாப்பிட்டு பிரியாணி வாங்கியாச்சு. பிரியாணி வாங்குறத வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் ஒரு பக்கம் இன்னும் பிரியாணி ஒரு பக்கம், கடை ஒரு பக்கம் இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குளிச்சு வந்தாச்சு. ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட்டு. ஆனால் நினச்ச மாதிரி இல்லை, நினச்ச அளவுக்கு இல்லை. இப்போ முக்கியமான கட்டத்துக்கு நம்ம நகர போகிறோம். அது என்ன கட்டம்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மோனி கொஞ்சம் கலர் ஆகிட்டால பூஜி, கலர் ஆகிட்டால மோனி. லொக்கேஷன் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? இந்த லொக்கேஷன் நம்ம சாப்பிட போகிறோம். நல்ல மாந்தோப்பு பாருங்கள், சுற்றி பாருங்கள், மாந்தோப்பு.
ஆனால் மாங்காய் தான் இல்லை. கை எடுத்துரு இல்லைன்னு வெட்டிடும் கையை. நானும் மாடி தெரியலப்பா. நீ எடு. இங்க அப்படியே போட்டோ எடுத்துரு. லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. சாப்பிட்டு இடம் இப்படி மாசாக இருக்குல்ல. செம்மையாக அப்படி குடிச்சாச்சு, பயிர் நிறைய சாப்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததே ஜாலி தான். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ட்ரிப்பு ஒரு ஃபன் ஆகிடுது. அதனால் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.